நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதனோட தொடர்புடைய கிரகத்தை பற்றித்தான். முதலில் கேள்வியை பார்க்க போகிறோம். கேள்வி என்பது, பணியில் உண்டாகும் சிரமம் நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம்? பணி என்றாலே வேலையை குறிக்கும். மீண்டும் ஒரு முறை கேள்வியை சொல்கிறேன். வேலையில் உண்டாகும் சிரமம் நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம்? இதில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்த்தால் சனி கிரகம் மட்டும்தான் உள்ளது. ஏனெனில் வேலை என்றால் சனி கிரகத்தை குறிக்கும், கஷ்டப்பாடுகள் என்றாலும் சனி கிரகத்தை குறிக்கும். அதாவது கஷ்டப்பாடுகள் என்றால் நாம் சொல்லுவோம் இல்லையா, சிரமமாக இருக்கிறது என்று. வேலைக்கு செல்லும் பொழுது பல சிரமங்கள், வீட்டிலும் சிரமங்கள் இருக்கும், வேலை இடத்திலும் சிரமங்கள் இருக்கும், உடல் நிலையிலும் சிரமங்கள் இருக்கும். இந்த சிரமத்தையும் நான் அனுபவிக்கும்போது அந்த சிரமத்தையும் ஜோதிட சாஸ்திரப்படி சனி கிரகத்தோடு தான் ஒப்பிடுவார்கள். கஷ்டம் என்பதை சனி கிரகத்தோடு ஒப்பிடுவார்கள். எனவே தான் நாம் பொதுவாக சொல்லப்போனால் சிரமம் இருக்கிறது வாழ்க்கையில் என்றால், கஷ்டம் இருக்கிறது வாழ்க்கையில் என்றால் உடனே நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள், சனிக்கிழமை அதாவது மாலை வேளையில் கோவிலுக்கு சென்று சனி கிரகத்துக்கோ அல்லது ஐயப்ப சுவாமிக்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ விளக்கு போட்டு அவரை வழிபட்டு வந்து கொண்டே இருங்கள், சிரமம் நீங்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏன் இது பொதுவாக நான் சொல்கிறேன். எதற்கென்றால் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகம் ஒரு கிரகம்தான், சனி கிரகம். அதாவது வேலையில் நமக்குள்ள சிரமம் நீங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? வேலையும் சனி கிரகத்தை குறிக்கும், சிரமமும் கஷ்டப்பாடும் என்பது சனி கிரகத்தை குறிக்கும். அதற்கான பதிலை பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எப்பொழுதும் நல்லபடியாக திட்டமிட்டு அந்த திட்டத்துக்கேற்ப நம்முடைய செயல்பாடையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயம் நமது வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது நாம் ஒரு அட்டவணை போட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்ய வேண்டும், காலையிலிருந்து மாலை வரை ஒவ்வொரு வேலையும் எப்படி திட்டமிட்டு செய்ய வேண்டுமோ அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்ற ஒரு அட்டவணை போட்டு அதன்படி நாம் நம்முடைய செயல்களை தெய்வ அனுகிரகத்தோடு செய்யும் பொழுது நிச்சயம் நமக்கு வெற்றி கிட்டும். இருப்பினும் ஒரு சில நபர்களுக்கு, அதாவது ஜாதகர்களுக்கு, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது சிரமங்கள், அதாவது பணியிலும் வேலையிலும் இருக்கும், அதே சமயத்தில் எதிரிகளால் தொல்லையும் இருக்கும். அந்த எதிரி தொல்லையும் சிரமமாக இருக்கும், வேலையும் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது என்றால் என்ன செய்யலாம் என்றால், எப்பொழுதும் ஒவ்வொரு வாரமும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ராகு காலத்தில் 4:30 முதல் 6 மணிக்குள் துர்க்கை அல்லது பைரவரை வழிபட்டு வாருங்கள், நிச்சயம் சிரமம் நீங்கும். எனவே நமக்கு பொதுவாகவே வேலையில் சிரமம் இருந்தால் நீங்கள் இறைவனை தினந்தோறும் பிரார்த்தித்து உங்களுடைய அட்டவணைப்படி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வாருங்கள். அப்படியும் செய்தும் உங்களுக்கு எதிரிகளாலோ, வேலை செய்யும் இடத்தில் எதிரிகளாலோ அல்லது பணி சுமை, தேவையற்ற பணி சுமை நமக்கு வேறு ஏதோ ஒரு முகாந்திரம் வருகிறது என்றால் அதை நீக்குவதற்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் துர்க்கைக்கோ அல்லது பைரவருக்கோ தீபம் ஏற்றி அவர்களை நன்றாக வழிபட்டு வரும் பொழுது நிச்சயம் நமது வேலையில் உள்ள சிரமம் காணாமல் போய்விடும். ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு சில வாரத்துக்குள் நமக்கு அதற்கான விடை கிடைக்காது. இருந்தாலும் தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த பிரச்சனை காணாமல் போய்விடும். அதே போல் பொறுமையும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனவே இந்த வீடியோ பிடித்திருங்க, மற்றவருக்கு ஷேர் செய்வோம். அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.